ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசாத் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தமாரி ஸ்டாட்டிக்காக இருக்கிற வெப்பேஜை வந்து எப்படி இந்தமாரி அனிமேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரால் அனிமேட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேன்றது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதும் ஏஒஎஸ் அனிமேஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டப் லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய அனிமேட் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்னு சொல்லிட்டு நிறைய அனிமேட் வந்து வரும். அப்புறம் வந்து டைம் செட் பண்ணுறது, ஜூம் இன் ஜூம் அவுட்டு சொல்லிட்டு நிறைய அனிமேட் வந்து வரும். உங்களுக்கு என்ன அனிமேட் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி வந்து நம்மளோட வெப்பேஜில் வந்து ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால் ஏஒஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும், இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கீழே இருக்கிற லிங்க் எடுத்து போட்டால் வந்துடும். இப்போ நம்ம HTML and CSS யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து npm தேவையில்லை. மேலே இருக்கிற அந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வெப்பேஜுக்கு வந்து போயிடுங்க. நீங்கள் பண்ண அந்த கோடுக்கு போயிடுங்க. மேலே டைட்டில் டேக் கீழே இப்போது அந்த லிங்க் வந்து நான் ஆட் பண்ணுறதுனால அந்த லிங்க்குக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏஒஎஸ் அனிமேஷன் சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்து அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம எந்த இடத்துல எந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ண லிங்க் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்ட் டேக் வந்து இருக்கும். அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. இப்போது நம்ம காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை கீழே பாடி க்ளோசிங் டேக் மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதேமாரி ஆஸ் யூஷுவல் அந்த நேம் கொடுத்துக்கிறேன். ஏஒஎஸ் அனிமேஷன் சொல்லிட்டு நேம் கொடுத்து அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்து இதுதான் ப்ராப்பர் வே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இனிஷியலைஸ் ஏஒஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். அதையும் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளோட HTML பேஜில். இப்போ நம்ம எல்லா லிங்க்கும் ஸ்கிரிப்ட் டேக் எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு நம்ம பேஜில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய அனிமேஷன் வந்து நம்மளுடைய தேவையான இடத்துல ஆட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து டேட்டா -AOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஈக்குவல் டு ஃபேட் அப்பு சொல்லிட்டு இது நம்ம காப்பி பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வந்து வேணுமோ அந்த இடத்துல அந்த டிவ் டேக்கில் போய்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணாலே போதும். அந்த என்ன அனிமேட்டோ அது வந்து கரெக்டாக நம்மளோட வெப்பேஜ்லையும் ஆட் ஆகும். இப்போ நான் காப்பி பண்ணதை வந்து என்னோடய வெப்பேஜில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சைட் பை சைடு வச்சா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் பாருங்கள் என்னுடைய அந்த டிவ் டேக்கில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த டிவ் டேக்கில் வந்து ஆட் பண்ணாலே போதும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே இருக்கிற டிவ் டேக் ஓகேங்களா. இப்போ நான் அதுக்கு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லைடப் ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடப் ஆகிட்டு மேலே வருது. அவ்வளோதான். இந்தமாரி வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து அனிமேஷன் வந்து தேவையோ அந்தந்த டிவ் டேக்கில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற அந்தந்த டேட்டா ஏஓஎஸ் வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் இருக்குது, ஜூம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் கூட நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் கீழே தள்ளிட்டே போனீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் செட்டிங் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா OS டியூரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அனிமேட் ஆகிறது வந்து எவ்வளோ செகண்டில் வரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண மாதிரி தான் நம்மளோட தேவையான இடத்துல அந்த டிவ் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே அனிமேஷனில் போய்ட்டு இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான் பக்கத்துலேயே. ஏன்னா அந்த அனிமேட் வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு வரணும் அப்படிங்கோசம் வந்து நம்ம பண்ணுறது. இப்போ வந்து உங்களை நான் ஸ்க்ரீனை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னோடய வெப்பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்களா அங்கே ஸ்லைடை பை வருது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் பொறுமையாக வருது பார்த்தீங்களா. இதான் வந்து அந்த டியூரேஷனோடைய வேலை ஓகேங்களா. இந்தமாதிரி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கும் அந்தமாரி வந்து ஆட் பண்ணலாம். அகைன் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அந்த அனிமேஷனும் ப்ளஸ் வந்து டியூரேஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செக்ஷனில் வந்து வேணுமோ ஜஸ்ட் அந்த செக்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டிவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து செக்ஷனோட ஃபுல்லாகவே மூவ் ஆகும் ஓகேங்களா. இல்லை உங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து காப்பி பண்ண வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்னோடய பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த ஆட் பண்ண செக்ஷன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மூவ் ஆகிட்டு வருது. ஏன்னா வந்து நம்ம வந்து 3 செகண்ட் கொடுத்தனால வந்து பொறுமையாக மூவ் ஆகிட்டு வருது. இதே நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ணலாம், வேணும் டைம் கூட சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் 1 செகண்ட் வச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்ரெஷ் பண்ண உடனே வந்து அது வந்துடும் கீழே. சரிங்களா. ஸோ இந்தமாரி வந்து ஈஸியாக வந்து நம்ம அனிமேட் வந்து ஆட் பண்ணலாம். இந்தமாரி கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணுனாக்கா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.